துரைக்கண்ணன் ஐயா, இப்போது இதில் ஒரு பயங்கரமான ஒரு அநியாயமான நிலப்பாடை பார்க்குறோம். இப்போ அவங்க கோரிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், கோரிக்கை நியாயமானது. ஒரு நாளில் இவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட், 3000 கிட்டத்தட்ட 170 ரூபா டிஃப்ரெண்ட், 16,000 ரூபாய் வரைக்கும் அவர்கள் பாதிப்பு. பட் அவங்க என்ன சந்திக்கிறாங்க அப்படின்னா டிஸ்பாரிட்டி, ஒரு பெரிய சமமின்மை. வேலையிலும் சமமின்மை, சமமாக இருக்குது, உழைப்பும் சமம், ஆனால் ஊதியத்தில் சமமின்மை நடக்கிறது. இதில் ஒரு பெரிய அநியாயம் என்னென்னா, தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை விடுகிறோம் இந்த பேனல்லேருந்து. ஒரு ஆசிரியர் சகோதரிகளை கிள்ளுக்கீரையாக கேவலமாக தமிழக காவல்துறை பேசுகிறது. இது என்ன அநியாயம், எந்த விதத்தில் நியாயம்? இது என்ன ஒரு ஒரு சோகால் த கெனபாலிசம்? இது அப்படி தான் நம்ம எடுத்துக்கிட முடியும். எப்படி இவ்வளோ நாகரிக சமூகத்தில் ஒரு சகோதரிகளை முடிய பிடிச்சி இழுக்கிறது, குழந்தைகளுக்கு முன்னால் பேசுகிறது, ரொம்ப வல்கராக யூஸ் பண்ணுறது, இதை என்ன சார்? நாங்கள் இதை சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த அரச பயங்கரவாத அணுகுமுறை இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய தொடக்கம். நம்ம நமக்கு குழந்தையிலேருந்தே சொல்லி தருவாங்க, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு. இந்த இறைவன்கிற சொல்ல இந்த திராவிட மாடல் ஆட்சியினருக்கு பிடிக்கலை. அதனால் அவர்களை இந்த பழிவாங்கும் போக்கில் இறங்கியிருக்கிறாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், மற்ற பிரிவு ஓவிய ஆசிரியர்கள் என்று எல்லா ஆசிரியர் தரப்பினருமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள், அதுதான் அவங்க கோரிக்கை. புதுசாக தங்களுக்குன்னு எந்த கோரிக்கை இல்லை. இதையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று நீங்கள் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அளித்தீர்கள். யாரெல்லாம் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு நடைபெற்ற பொழுது போராட்ட களத்திற்கு வந்தார்களோ அந்த போராட்ட களத்தில் நீங்கள் போய் உட்காந்து, திமுகவில் எதிர்க்கட்சியாக இருந்த திரு ஸ்டாலினும் சரி மற்றவர்களும் போய் அமர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் அப்படின்னு சகோதரி சொன்னது மாதிரி, ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு காலங்காலமாக நல்லது செய்யும், இவர்கள் வந்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்களும் துணை நின்றார்கள், ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு. ஆனால் நம்ம இந்த பீகார்லேருந்து ஒருத்தரை இறக்குமதி பண்ணி 300-400 ரூபா கொடுத்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தரப்போகிறான்னு ஒரு ஹோர்டிங்ஸை வச்சு எல்லாத்தையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஒரு அரசு என்ன நிதிநிலை இருக்கிறது, இதை வைத்து நாம் எதை செய்ய முடியும் என்று யோசித்து தான் அந்த வாக்குறுதிகளை கொடுக்கணும். நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நடைபெறுகிற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. துறை வாரியாக நிதி ஒதுக்கீடு, எவ்வளவு கடன் தொகை இருக்குது, என்னன்னு இருக்கும். அப்போ இந்த நிதியை வைத்து நாம் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா என்று திமுக அரசு சிந்தித்திருக்க வேண்டும். அவங்களுக்கு இன்னொரு பார்வை இருந்தது, நாம் நிதி மேலாண்மையை, நிதி நிர்வாகத்தை சீரமைத்து இவையெல்லாம் சரிப்படுத்தி விடுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் வந்தாங்க. வந்தவர்கள் இந்த நிதி சீரமைப்புக்கு, நிதியை பெருக்குவதற்கு, வழிமுறைகளை கண்டறிவதற்கு 2-3 குழுவெல்லாம் போட்டாங்க. சர்வதேச அளவில், இந்திய அளவில் இருந்த மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்களெல்லாம் கொண்டு போட்டாங்க. அவங்க என்ன ஆலோசனை சொன்னாங்க என்னன்னு இல்லை. இதையும் தாண்டி இந்த அரசாங்கம் அரசுக்கு வருகிற வருவாயை தாண்டி புறவழிகளில் வேறு எங்கோ போகிறது அப்படிங்கிற மாதிரி பல ஆயிரக்கணக்கான கோடி. மரியாதைக்குரிய திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு ஆடியோ பதிவில் சொன்னார்ல, 6 மாத காலத்துக்குள்ளே 30,000 கோடியை வச்சுருக்காங்க, அது எங்கே கணக்கு காட்ட போகிறாங்கன்னு. லீக்கேஜ் இன்றைக்கு கோடி கணக்கு அப்படியே லட்சக்கணக்கில் மாறி போயிடுச்சு. இப்படி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதிநேர ஆசிரியர்கள் என்று இவர்கள் வடிக்கிற கண்ணீர் என்பது இந்த ஆட்சிக்கு நிச்சயமாக முடிவுரை எழுதும் என்பதுதான் சாதாரண விஷயம். நிச்சயமாக இதையும் தாண்டி நீங்கள் உயிர்காக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள் போராட்ட களத்தில் இருக்காங்க. இந்த அரசு எந்திரத்தினுடைய அச்சாணி என்று பேசப்படுகிற அரசு ஊழியர்கள் ஜாக்டோஜியை ஒரு தீர்மானமே போட்டாங்க. எப்போவெல்லாம் எதிர்க்கட்சியாக திமுக இருக்கிறதோ அப்போ இவர்கள் நமக்கு ஆதரவான நிலையிலே இருக்கிறார்கள், ஆனால் ஆட்சி கட்சியாக வந்துவிட்டால் பாராமுகமாக செயல்படுகிறார்கள், எனவே மீண்டும் ஸ்டாலினை எதிர்க்கட்சி தலைவர் ஆக்குவோம்னு தீர்மானமே போட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இப்போ நிலைமைகள் போயிட்டுருக்கு. நமக்கு உணவு வழங்கக்கூடிய விவசாயிகள் போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. அந்த விவசாயிகளை தூக்கி குண்டாசில் போடக்கூடிய அரசாக இருக்குது. இந்த நீங்கள் காவல்துறைக்கு மன்னன் எவ்வளியோ மக்கள் அவளிங்கிற மாதிரி ஒரு அரசை நடத்துகிற நிர்வாகத்துக்கு முதல்ல மனிதாபிமானம் தேவை. அணுகுமுறையில் ஆசிரியர் பணியில் இருக்கிறவர்கள் மதிப்புக்குரியவர்கள்,
அவங்க தங்களுடைய கோரிக்கைகளாக வாழ்வாதாரத்தை வலியுறுத்தி இந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவர்களை போராட்ட களத்திற்கு வருகிற பொழுது அவர்கள் கையாளுகிற இந்த முறை என்பது சகோதரர் வீர திருநாகரன் சொன்ன மாதிரி நேரடியாக பார்க்கிற பொழுது நமக்கு கண்ணீர் வருகிறது. நம் குடும்பத்திலே ஒருவர் தான் அவர் அப்படிங்கிற நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தானே. ஆமாம், வேற என்ன வித்தியாசம்? அப்போ இவர்களை இந்த அரசாங்கம் அப்போ உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு நீங்கள் கொடுத்த பரிசா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவங்களுடைய இப்போ இந்த கோரிக்கைகள் அவங்க விடுகிற அந்த உண்மையிலேயே மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். ஒரு கல்வித்துறை அமைச்சராகட்டும் அல்லது முதலமைச்சராகட்டும் அல்லது மற்ற அந்த அமைச்சர்களை தாண்டி அதிகார பெருமக்களாகட்டும், கல்வித்துறையில் இருக்கிற அதிகார பெருமக்களாகட்டும், அவர்களுக்கென்று ஒரு இரக்கம் இருக்குமே என்றால் இதில் எந்த அளவிற்கு தீர்வு காண முடியும், எந்த அளவிற்கு இதற்கு தாண்டி வேற நீங்கள் அண்மையில் நான் இப்போ விருதுநகர் மாவட்டம் போயிருக்கும் போது ஒரு பஸ் ஸ்டாண்டில் போர்டு பார்த்தேன். சமையல் மாஸ்டருக்கு 30,000 ரூபா, புரோட்டா மாஸ்டருக்கு 20,000 ரூபா. ஒரு பத்திரிகையில் தினத்தந்தியில் விளம்பரம், இளநீர் வெட்டுபவருக்கு 18,000 ரூபா மாத சம்பளம் தருகிறோம். 18,000 ரூபா. அதெல்லாம் கொஞ்சம் நேரத்தை வெட்டிட்டு வேர்க்கடலை விற்கிறவனுக்கு 10,000 ரூபா தரோன்னு சொல்லிட்டு இப்போ இருக்குது. 12,000 ரூபா, 10,000 ரூபா, 8,000 ரூபான்னு ஆசிரியர்களுக்கு. ஒரு விஷயத்த சொல்கிறேன். சென்னையில் ஒரு தனி ஸ்டால் வச்சுருக்காங்க. காலையில் 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் விற்கணும். இந்த வெரைட்டி ரைஸ் அந்த நிறுவனம் எவ்வளோ கொடுக்க தெரியுமா? எவ்வளோமான்னு கேட்டேன். நான் எல்லாத்தையுமே பேசி விஷயம் தெரிஞ்சுக்கிடுவேன். சார் 3 மணி நேரம் வேலை 500 ரூபா, ஆசிரியர்களுக்கு 400 ரூபா, கொஞ்சம் போல் இந்த புளி சாதம் விற்கிறவங்களுக்கு 500 ரூபா ஒரு நிறுவனம் கொடுக்குது. டெய்லி வேலை இருக்குது சார், நாங்கள் போக முடியல. இந்த அளவுக்கு இந்த ஆசிரியர்கள் கேவலப்படுத்த, அதுதான் சொல்கிறேன், நீங்கள் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்காங்க. கடைநிலை ஊழியர் வாங்குகிற ஊதியத்தை விடவும் பாதி ஊதியத்துக்கு குறைவாக தான் இப்போ இவங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. ஜனநாயக ரீதியில் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுகிறது என்பது அரசமைப்பு சட்டம் வழங்கிய மிகப்பெரிய உரிமை. அப்படி போராட்ட களத்திற்கு வந்தவங்களை அந்த வராத நாட்களை வேலை இல்லை, சம்பளம் இல்லை, சம்பளம் பிடித்தம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அதிகாரி வெளியிடுகிறாரு. இன்னொரு பக்கம் அமைச்சர் வேண்டுகோள் விடுக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையானாலும் நேரடியாக அழைத்து பேசி அதன கண்ணியம். ஆமாம், அவர்களுடைய கோரிக்கையினுடைய நியாயத்தை உணர்ந்து மற்ற வழிகளில் போகிற அந்த பணத்தை அதை இந்த திசை மாற்றி திருப்பி இந்த அரசுக்கு தேவையான வருமானங்களை ஈட்டி, உதாரணத்துக்கு இப்போ இந்த கல்குவாரி, மணற்குமாரி, டாமின் இதில் வர்ற ஏராளமான விஷயங்கள் வெளியில் போய் தெரியும். பலாயிரக்கணக்கான, நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி சார் 20% கூட அரசுக்கு வரல சார், 80% லீக்கேஜ். ஆமாம், ஐ டோன்ட் வாண்டட் டு சே ஃபார் எனி லைங் ஸ்டேட்மெண்ட். நிச்சயமா. அவர் யாரு? தியாகராசன். ஹி கன்ஃபஸ்ட் தேர் ஓன் கில்ட்டி. ஆமாம், இருக்கா இல்லையா? இருக்கு. அவர் தான். நீங்கள் தானே பிஜேபி, உங்களுக்கு தானே அதிகமாக தெரியும். அதுதான் இப்படி நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்கள், எங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று தான் இப்போ களத்திற்கு போராடுகிறார்கள். ஏராளமானோர் இந்த குடும்பத்தை நடத்தவே முடியாத அளவிற்கு அதிகமான மகளிர் தான் இதில் ரொம்ப சிரமப்படுறாங்க. கணவர் இல்லாதவர்கள், பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. நோய் நொம்பலம், விலைவாசி ஏற்றம் சொல்லி மாளாது. சரி, நிச்சயமாக அரசு இதை செவிசாய்க்கணும். அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி ஒன்றொன்றாக நிறைவேற்றுங்கிற வாக்குறுதி, குறைந்தபட்ச இந்த நியாயமான கோரிக்கைகளை நிச்சயம் இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் மக்கள் சரியான பாடம் கற்பிப்பார்கள். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போது ஆட்சிக்கு வந்தாலுமே அது மக்களுக்கான ஆட்சியாக இருப்பதில்லை அப்படிங்கிறதான் தொடர்ந்து பார்க்குறோம். 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு 69 2 ஆண்டுகளிலேயே அவர் மறைவைத்து விட்டார். அந்த 2 ஆண்டுகளுமே ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை அவர் வழங்கினார். அண்ணா அவர்கள் பதவி பொறுப்பேற்ற உடனே தன்னுடைய அமைச்சரை சகாக்களை அழைத்து சொல்லியிருக்கிறார், இந்த மக்களுக்கு, இந்த மாநிலத்தின் உயர்வுக்கு பாடுபட்ட பெருந்தலைவர் காமராஜரையே தோற்கடித்து விட்டார்கள், நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், எந்த தவறும் நடைபெற்று விடக்கூடாது என்று சொன்னார். 69 முதலமைச்சர் பொறுப்பேற்ற திரு கருணாநிதி அவர்கள் 71 தனித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகு தவறுகள் மிக அதிகமாக நடைபெற்று லஞ்ச ஊழல் பெருக்கெடுத்ததனுடைய விளைவாக தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போர்க்குரல் எழுப்பி 72 அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அரசியல் இயக்கத்தை கொண்டு 77, 80, 84 இந்த 3 முறை ஒரு ஹாட்ரிக் வெற்றியை பெற்று மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை அவர் வழங்கினார். எல்லா தரப்பினருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான், குறிப்பாக அடித்தட்டு ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தான் தன்னிறைவு திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். 8 ஆண்டுகள் உபரி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார்.
அதை தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி 2091, 2001, 2011, 2016 என்பது முடிந்த அளவிற்கு மக்களுக்கான அந்த விஷயங்களை முன்னெடுத்து செய்வதில் செல்வி ஜெயலலிதா அவர்களும் முனைப்பு காட்டினார். திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போது ஆட்சிக்கு வந்தாலுமே சட்ட ஒழுங்கு சீரழிவு, அவர்கள் கட்சியினர் செய்கிற அந்த அராஜக போக்கு என்பது அதிகரித்து இப்போது இந்த ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நடைபெற்ற பல்வேறு சம்பவங்கள் இந்த ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சி என்பதைத்தான் நிரூபித்து வருகிறது. எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம், பள்ளி கல்லூரி வளாகங்களிலேயே போதை கலாச்சாரம், பாலியல் வன்கொடுமை என்பது பச்சிளம் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரையிலுமே அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகக்கூடிய சூழல் இருக்கிறது. கட்சியினருடைய அராஜக போக்கு என்பதும் அதிகரித்து வருகிறது. பல்வேறு கட்டத்தில் பல்வேறு அமைப்பினர் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை போராடினால் அவர்களை சிறைப்படுத்துவது, குறிப்பாக உயிர்காக்கும் மருத்துவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி மறைந்த திரு கருணாநிதி ஒரு அரசாணை 354 வெளியிட்டார். உங்கள் அப்பா கொண்டு வந்த அந்த அரசாணையை நிறைவேற்றுங்கள் என்று திரு ஸ்டாலின் அவர்களிடம் பல்வேறு முறையீடுகள் செய்தும் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தியும் இல்லை. நம்ம கடந்த 2-3 ஆண்டுகளாக இதே அரங்கத்தில் நாம் பதிவு செய்தது தான். கொரோனா காலத்தில் உயிரிழந்த டாக்டர் விவேகானந்தனுடைய மனைவிக்கு வேலை கேட்குறாங்க. அவங்க பட்டதாரி. கண்டிப்பாக 3-4 ஆண்டுகளாக எதுவுமே பண்ணலை. இந்த ஒன்று தான் இந்த அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய அவலம் என்பதற்கு எடுத்துக்காட்டு. மக்களுடைய பிரச்சனைகளை, நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஆட்சி மாற்றம் உறுதி. அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உரிய பிரதான எதிர்க்கட்சி அதற்கான முன்னெடுப்பை நிச்சயமாக செய்ய வேண்டும். அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் என்று நம்பலாம்.